மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் அமனிட்டா இம்மானுவேல். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இன்றைய உரையை தொடர்ந்து அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றங்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இலங்கை மக்களுக்கு ஆற்றவுள்ள உரையின் பின்னர் பல்வேறு மாற்றங்கள் அரசியல் அரங்கில் ஏற்பட உள்ளன. தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரத்ன, சரத் பொன்சேகா ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க உள்ளதாக தெரிய வருகின்றது. நாளை வியாழக்கிழமை 3 முக்கிய நபர்கள் அமைச்சு பொறுப்புகளை ஏற்க உள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ராஜித சேனாரத்ன மற்றும் சரத் பொன்சேகாவுடன் சம்பிக்க ரணவக்கவும் ரணிலுக்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாட்டில் இருப்பதாக ஆளுங்கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். அமைச்சு பொறுப்புகளை மேற்கொண்ட பின்னர் இவர்களுடன் தேசிய அரசாங்கத்தை ரணில் விக்ரமசிங்க அமைக்க உள்ளதுடன் குறித்த தேசிய அரசாங்கத்தின் பொது வேட்பாளராக ரணில் களமிறங்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 2ஆம் திகதி விசேட நாடாளுமன்ற அமர்வை மேற்கொள்ளுமாறு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு கோரிக்கை விடுத்ததுடன் அதன் பிரகாரம் நாடாளுமன்ற அமர்விற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அமர்வில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 10க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் கைகோர்க்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை எதிர்வரும் 2ஆம் திகதி பிரமாண்ட பொதுக்கூட்டம் ஒன்று ஜனாதிபதிக்கு ஆதரவாக நடத்தப்பட உள்ளது. இக்கூட்டத்தில் ஜனாதிபதியுடன் எதிர்க்கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் சிலர் மேடையோர உள்ளதாக தெரிய வருகின்றது. ராஜபக்சவினருடன் ரணில் வந்தால் தமிழ் மக்கள் வாக்கு கிடையாது, சித்தார்த்தன் தெரிவிப்பு. ராஜபக்சவினரின் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாக அமையும் என தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுடன் ஒப்பிடும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவு அதிகம் எனவும் சித்தார்த்தன் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்குக்கான பயணங்களை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எதிர்ப்பு வெளியிட்டாலும் அதனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இருப்பதாக சித்தார்த்தன் கூறியுள்ளார். எனினும் பொது வேட்பாளர் விடயத்திற்கு ஆதரவளிப்பதாக சித்தார்த்தன் காண்பித்துக் கொண்டாலும் ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கிய உறவையே அவர் பேணி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லி ஈழ மக்கள் வளங்களை சுரண்டும் தமிழகம். தமிழக ஆட்சியாளர்கள் எம்மை தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்கின்றனர். ஆனால் அவர்கள் இலங்கை மீனவர்களை வாழவிடாது அத்துமீறி சகல வளங்களையும் சுரண்டி செல்வதாக முல்லைத்தீவு மீனவர் சம்மேளன உப தலைவர் வி அருள்நாதன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த 24ஆம் திகதி இந்தியன் இழுவை படகுகள் எமது கடல் பகுதிக்குள் நுழைந்தது. அதனை தடுப்பதற்காக எமது கடற்படையினர் சென்றபோது அங்கு முரண்பட்டு அங்கு ஒரு கடற்படை வீரர் மரணமாகியுள்ளார். அவருக்கு மீனவ மக்கள் சார்பிலும் முல்லைத்தீவு மக்கள் சார்பிலும் அனுதாபம் ஒன்றை நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஏனெனில் உண்மையாகவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக இந்தியன் இழுவை படகை தடுக்க அந்த கடல் பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறார். ஆகவே இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது எங்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது. ஆகவே இழுவை படகுகள் அத்துமீறி பலமுறை நாங்கள் கதைத்தும் எமது வளத்தை அளிப்பதற்கு அங்கிருந்து வருகின்றார்கள். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அதைவிட இன்று எங்களின் வருங்கால சந்ததிகள் வாழ்வதற்காக அந்த பிரதேசத்தில் எமது வாழ்வாதாரத்திற்காக மேற்கொள்ள சென்ற போது எதிர்பாராத விதமாக அவர் மரணமடைந்துள்ளார். ஆகவே இதனை கவனத்தில் எடுத்து இந்திய தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், தொப்புள் கொடி என்று சொல்கிறீர்கள், அதைவிட தொப்புள் கொடி என்று சொல்லாமல் நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்வது மேலாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார்.
கொலை செய்ததை மறைக்கவே கொடுப்பனவு. முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வரும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று முல்லைத்தீவு நகர சுற்றுவட்டத்தில் நீதி கோரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டனர். வேண்டும் வேண்டும், சர்வதேச நீதி வேண்டும், எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இராணுவத்திடம் கையளித்த எங்களது உறவுகள் எங்கே, வேண்டாம் வேண்டாம், OMB வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பி வரும் கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா? காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள். கொடுப்பனவுகளை கொடுப்போம் என்று சொல்வது கொலை செய்த கதையை மறைக்கவே. உங்கள் இராணுவத்தை நம்பி கையில் ஒப்படைத்த எங்கள் பிள்ளைகள் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில், சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஐநா சபையில் எமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நீதி கோரி போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். தமது பிள்ளைகளை உறவுகளை தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் OMB அலுவலகத்தினால் நஷ்ட ஈடு கொடுத்து மரண சான்றிதழ் கொடுக்கும் ஏற்பாடுகள் மக்களை விரட்டி விரட்டி செய்கின்றார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தொடர்ச்சியாக கிராம உத்தியோகத்தர் ஊடாகவும் கிராம அமைப்புகள் ஊடாகவும் அழுத்தங்கள் கொடுக்கும் மக்களை மிரட்டுகின்றார்கள். இந்த பதிவுகள் செய்யாவிடின் எந்த ஒரு அரச பதிவுகளும் உதவிகளுக்கு தர முடியாது என்று பயங்கர மிரட்டல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மிரட்டல்களை தாண்டி எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச நீதிமன்றில் நிறுத்த வேண்டும். குற்றம் புரிந்தவர்களை சர்வதேச கூண்டில் ஏற்றி நீதி கிடைக்க வேண்டும். எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றுதான் போராடி வருகின்றோம். எமக்கான நீதியினை சர்வதேசம் மட்டும்தான் தர வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பில் அதிபர்கள் ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம். கொழும்பு லோட்டஸ் சுற்றுவட்டத்திற்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் மீது காவல்துறை கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் செய்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் இன்று புதன்கிழமை சுகயீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்களின் பங்கு பெற்றுதலுடன் இன்று முற்பகல் 11 மணிக்கு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிபர்கள், ஆசிரியர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதேவேளை ஆசிரியர் அதிபர் போராட்டத்தில் ஈடுபட உள்ள பலருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி ஜோசப் ஸ்டாலின், மஹிந்த ஜெயசிங்க, அமில சந்தருவன், வாஸ் குணவர்த்தன, உலப்பல சுமங்கல தேரர், மயூர சேனாநாயக்க, ஜவ்வல பரණசேர தேரர், புஞ்சி ஹெட்டி, மொஹான் பராக்கிரம வீரசிங்க மற்றும் இவர்களுடனான உறுப்பினர்களுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி பகுதியில் 42 பவுன் தங்க நகைகளை குப்பைக்குள் போட்ட சம்பவம். யாழ்ப்பாண சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கத்தானை பகுதியில் 42 பவுன் தங்க நகைகள் தவறுதலாக குப்பைக்குள் போடப்பட்டதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. போத்தல் ஒன்றினுள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 42 பவுன் தங்க நகைகள் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக கழிவு வைக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தமது நகைகள் தவறுதலாக குப்பைகளோடு போடப்பட்டதனை உணர்ந்த உரிமையாளர்கள் இது தொடர்பாக சாவகச்சேரி போலீசாருக்கு தகவல்கள் வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து விசாரணை நடத்திய போதிலும் இதுவரை காணாமல் போன நகைகள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகின்றது. யாழில் கொள்ளைகளும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பாக தங்கள் பொருட்களை வைத்திருக்க வேண்டிய நிலையில் உள்ளனர். அதேவேளை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னராக சாவகச்சேரியில் இது போன்றதொரு சம்பவம் நடந்த நிலையில் சாவகச்சேரி நகர சபையின் ஊழியர்கள் தேடுதல் நடாத்தி
தவறுதலாக குப்பை மேட்டை வந்தடைந்த 18 பவுன் நகைகளை மீட்டு உரிமையாளர்களிடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். வீண் விளம்பரம் தேடுவதில் தான் அதிமுக முனைப்பாக உள்ளது, முதல்வர் ஸ்டாலின் தெரிவிப்பு. சட்டப்பேரவை தொடங்கியதுமே இன்றும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மேலும் அவை நடவடிக்கைக்கு தொடர்ந்தும் குந்தகம் விளைவித்ததாக கூறி நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். சட்டப்பேரவைக்கு தொடர்ந்து கருப்பு சட்டையில் வந்த அதிமுகவினர் இன்றும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை விவாதிக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்துக்கு பின் பேச அனுமதி தருகின்றேன் என சபாநாயகர் அப்பாவு கூறிய பின்பும் தொடர்ந்து அதிமுகவினர் இருக்கையில் அமராமல் அமளியில் ஈடுபட்டதால் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். பேரவை விதிகளின்படி சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். இதன்பின் பேசிய முதல்வர் ஸ்டாலின், விளம்பர நோக்கோடு அதிமுக செயல்படுகின்றது. வீண் விளம்பரம் தேடுவதில் தான் அதிமுக முனைப்பாக உள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பதில் அளிக்க அரசு தயாராக உள்ளது. மக்கள் பிரச்சனையை அவையில் பேச வாய்ப்பளிக்கப்படும் என கூறியும் ஏற்க மனமில்லாமல் அதிமுக வெளியில் சென்று பேசுவது சட்டசபை மாண்பல்ல என்று குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். நீட் முறைகேடு குறித்து கேரளா அரசும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த கல்வியாண்டிற்கான மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்ததாக ராஜஸ்தான், குஜராத், பீகார், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் புகார்கள் பதியப்பட்டுள்ளன. இது குறித்து பல்வேறு வழக்குகளும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் சூழலில் நேற்று முன்தினம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நீட் முறைகேடு குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்தார். நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார். தற்போது நீட் முறைகேடு குறித்து கேரளா அரசும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அதில் மத்திய அரசு தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் நீட் மற்றும் நெட் தேர்வில் நிகழ்ந்த முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கேரளா சட்டமன்றத்தில் புதிய தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அவை ஒரு மனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவேன், பிரித்தானிய தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிடும் உமா குமரன் தெரிவிப்பு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மூலம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நீதியை நிலைநாட்ட முடியும் என பிரிட்டனில் நடைபெறவுள்ள தேர்தலில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிடும் உமா குமரன் தெரிவித்துள்ளார். மே 2009க்கு முன்னதாகவும் மே 2009 போதும் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுக்காக இதுவரை எவரும் பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது உண்மையாகவே நம்ப முடியாத விடயமாக காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். பேரழிவையும் உயிரிழப்பையும் நிலத்தை இழந்ததையும் நாங்கள் மறக்க மாட்டோம். ஆயிரக்கணக்கில் எங்கள் மக்கள் மணலில் குறுகிய நிலப்பரப்பில் தஞ்சமடைந்திருந்ததையும் மருத்துவமனைகள் மீதும் செஞ்சிலுவை சங்கத்தினர் மீதும் மேற்கொண்ட எறிகணை வீச்சுக்கள் இடம்பெற்றதையும் உயர் பாதுகாப்பு வலயங்கள் எனப்படுவதையும் தமிழ் ஆண்களும் பெண்களும் எதிர்கொண்ட சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகளையும் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ஒரு தலைமுறை குடும்பங்கள் இல்லாமல் வளர்கின்றது. ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் யுத்தத்தினால் ஏற்பட்ட உடல் உள காயங்களுக்கு தான் வாழ்கின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் இதனை இவ்வளவு விரிவாக நினைவுபடுத்த விரும்பவில்லை. ஆனால் எங்கள் வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை ரோம் சாசனத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையெழுத்திடாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மூலம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் மூலம் மாத்திரமே நீதியை நிலைநாட்ட முடியும் எனவும் உமா குமரன் தெரிவித்துள்ளார்.
மேலும் நிரந்தர சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து பிரிட்டனில் தொழிற்கட்சி தெளிவான உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புக்கூறல் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் அதற்கு ஆதரவளிப்பதற்கும் தொழிற்கட்சி ஏற்கனவே ஆதரவை வெளியிட்டுள்ளது. தொழிற்கட்சி ஆட்சி அமைத்தால் அதன் வெளிவிவகார கொள்கைகளில் முன்னுரிமைக்குரிய விடயமாக இது காணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 4 நான் தெரிவு செய்யப்பட்டால் நான் ஐக்கிய நாடுகள் போன்ற சர்வதேச அமைப்புகளுடன் தீவிர ஈடுபாட்டை பேணுவேன். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை, அரசு சார்பற்ற அமைப்புகளுடனும் என உமாகுமரன் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பலத்த நெருக்கடி. லிபரல் கட்சியின் முக்கிய கோட்டையாக கருதப்படும் டொரண்டோவில் உள்ள செயின்ட் போல் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியால் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பலத்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. டொரண்டோவில் உள்ள செயின்ட் போல் இடைத்தேர்தலில் லிபரல் கட்சி தோல்வியடைந்தது. அடுத்த ஆண்டு பொது தேர்தலுக்கு இடம்பெறவுள்ள நிலையில் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட ட்ரூடோவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. இத்தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் டான் ஸ்டீவர்ட் வெற்றி பெற்றார். ஸ்டீவர்ட் 42% வாக்குகளை பெற்று எதிர் போட்டியாளரான லெஸ்லி சர்ச்சை தோற்கடித்தார். செயின்ட் போல் என்பது கடந்த 30 ஆண்டுகளாக லிபரல்களால் ஆட்சி செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த 2021 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் அவர்கள் 49% வாக்குகளை பெற்றிருந்தனர். இந்த தேர்தலில் எதிரணி வேட்பாளர் 22% வாக்குகளை பெற்றார். இந்நிலையில் அதிகார மையத்தில் ஏற்பட்ட தோல்வி அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக ட்ரூடோவின் தலைமை குறித்து கேள்விகளை எழுப்புகின்றது. இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பிரதமர் ட்ரூடோ மக்கள் நலனுக்காக தானும் கட்சியும் முயற்சிப்போம் என்று ட்ரூடோ கூறினார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.